அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம கேட்க போற ஒரு சிறு கதை, நாயாக ஏன் நாம பிறப்பெடுக்கிறோம் அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு கதை தான். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம அந்த சிறு கதைக்கு போகலாம். ராமச்சந்திரமூர்த்தி ஒரு முறை அரசவையில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது வெளியே நாய் ஒன்று பெருங்குரலில் குறைத்துக் கொண்டிருந்தது. என்னவென்று தெரிந்து வருமாறு ஒரு காவலனை அனுப்பினார். அவன் அந்த நாயை துரத்திவிட்டு ஸ்ரீராமரிடம் வந்தான். பிரபோ, காரணமின்றி குறைத்த அந்த நாயை இந்த பகுதியை விட்டு துரத்திவிட்டேன் என்றான். சற்று நேரம் கழித்து மீண்டும் அந்த நாய் குறைக்க அதே காவலன் விரைந்து சென்று அதை துரத்தினான். இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் கவலை அடைந்த ஸ்ரீராமர் லட்சுமணனிடம், தம்பி, அந்த நாய் 3 நாட்களாக தொடர்ந்து குறைக்கிறது. நீ போய் காரணம் என்னவென்று தெரிந்து வா என்று அனுப்பினார். லட்சுமணன் வெளியே வந்து குறைக்கும் நாயை கண்டான். பின்பு அதை நெருங்கி, உன் துயரத்திற்கு காரணம் என்ன சொல் என்றான். உடனே அந்த நாய் ஈனஸ்வர குரலில் பேசத் தொடங்கியது. பிரபுவே, கோவில்கள், யாகம் செய்யும் இடம், பிருந்தாவனம், சபை, மடம் மற்றும் புண்ணிய தீர்த்தம், சமையல் கட்டு ஆகிய இடங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது. அதன் அடிப்படையில் அரசவைக்குள் நான் வரக்கூடாது. என் பெருமான் ஸ்ரீராமபிரானை வர சொல்லுங்கள் என்றது. இதை கேட்டு ஆச்சரியமடைந்த லட்சுமணன் நாய் சொன்னதை அப்படியே ஸ்ரீராமரிடம் கூறினான். உடனே ஸ்ரீராமர் வந்தார். எனது ராஜ்யத்தில் காரணமின்றி எவரும் துயரப்படக்கூடாது. ஆகவே நீ எவ்வித தயக்கமும் இன்றி உன் துயரத்தை என்னிடம் சொல் என்றார். அந்த நாய் பணிவுடன் அவரை வணங்கி, மிக்க நன்றி பிரபு. ஒரு குற்றமும் செய்யாத என்னை சன்னியாசி ஒருவர் கல்லால் அடித்து காலை உடைத்து விட்டார். அதை முறையிடவே இங்கு வந்தேன் பிரபு என்றது வேதனையுடன். உடனே ஸ்ரீராமர் கனிவான குரலில், வருந்தாதே, நான் இப்பொழுதே அந்த சன்னியாசியிடம் விசாரிக்கிறேன் என்றார். சற்று நேரத்திற்குள் அந்த சன்னியாசி அங்கு வரவழைக்கப்பட்டார். ஸ்ரீராமர் அவரை நோக்கி, சுவாமி, நீர் எதற்காக அந்த நாயை கல்லால் அடித்தீர் என்று விசாரித்தார். அதற்கு சன்னியாசி, பிரபு, நான் பிச்சை வாங்கி வரும்பொழுது இந்த நாய் எனது பிச்சை தொட்டது. அப்பொழுது நான் மிகவும் பசியுடன் இருந்ததால் அந்த நாய் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டது. எனவே அதன் மீது கல் எறிந்தேன் என்றார். ஸ்ரீராமர் புன்னகை மாறாத முகத்துடன் அவரை நோக்கி, சுவாமி, இது வேடிக்கையாக இருக்கிறது. இந்த நாய் 5 அறிவு படைத்த பிராணி. இதை உணராமல் அதை அடித்த உமது செயல் கண்டிப்பாக குற்றமே. எனவே நீர் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்று கூறியவர் நாயின் பக்கம் திரும்பி, இந்த சன்னியாசி உன் விஷயத்தில் குற்றவாளி என்பதால் இவரை தண்டிக்கும் பொறுப்பை உன்னிடமே ஒப்படைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அந்த நாய் ஸ்ரீராமரிடம், நன்றி பிரபு. இவரை ஒரு சிவாலயத்தில் அதிகார வேலையில் அமர்த்துங்கள். இதுவே நான் அவர் கழிக்கும் தண்டனை என்றது. ஸ்ரீராமரும் அதற்கு சம்மதித்தார். தனக்கு பெரிய பதவி கிடைத்த மகிழ்ச்சியில் சன்னியாசியும் திருப்தியுடன் அங்கிருந்து வெளியேறினார். நாயும் மனநிறைவுடன் அகன்றது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மக்கள் ஸ்ரீராமரை வியப்புடன் நோக்கினார். பிரபுவே, அன்னத்துக்காலையும் அந்த சன்னியாசிக்கு இது அதிர்ஷ்டமே அன்றி தண்டனை அல்ல. இதனால் அவர் மேலும் சுகமடைய போகிறார். அது சரி, நான் ஏன் இவ்வாறு கேட்டுக்கொண்டது என்று ஏகோபித்த குரலில் கேட்டனர் அவர்கள். அதை செவிமடுத்த ஸ்ரீராமர் அந்த நாயை அழைத்து வருமாறு தன் காவலரிடம் கூறினார். நாயும் வந்தது. இப்பொழுது நாயிடம் அதே கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அந்த நாய், ஜனங்களே, சிவாலயத்தில் அதிகாரி வேலை என்று அந்த சன்னியாசிக்கு நான் அளித்தது முள்ளின் மேல் நிற்கிற ஒரு பணி. என்ன புரியவில்லையா? இப்பொழுது நான் சொல்வதை கேளுங்கள் என்று ஆரம்பித்து சொன்னது. சிவாலயம், மடம், கிராமம் போன்றவற்றில் தவறு செய்யும் அதிகாரிகள் பசு, அந்தனர், அனாதை ஆகியோரின் செல்வத்தை அபகரிப்பவர்கள், அரசனது வீட்டில் இருந்து கொண்டு அங்கு வரும் யாசகர்களை தடுப்பவர்கள், அந்தனரின் போஜன பொருட்களை அபகரிப்பவர்கள் ஆகியோர் மறு ஜென்மத்தில் கண்டிப்பாக நாயாக பிறப்பார்கள். சென்ற பிறவியில் நான் ஒரு தவறு இழைத்த ஒரு மடாதிபதியாக இருந்ததால் இப்பொழுது நாயாக பிறவி எடுத்துள்ளேன். எனவே தான் சன்னியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னேன். இந்த ஜென்மத்தில் என்னிடம் பாவம் கட்டிக்கொண்ட சன்னியாசி சிவாலய பணியில் இருந்தாலும் வினை காரணமாக மீண்டும் பாவம் செய்து நாயாக பிறப்பார். அங்கு கூடியிருந்த அனைவரது சந்தேகமும் தீர்ந்தது. சிவாலயத்தில் பொறுப்பேற்ற சன்னியாசி தனது நேர்மையற்ற செயல்களால் மறுபிறவியில் நாயாக பிறந்தார். அவருக்கு தண்டனை அளித்த நாய் தனது பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்துவிட்டு அடுத்த பிறவியில் உயர்நிலையே அடைந்தது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் என்னுடைய கதையை கேட்குறீங்க, ஷார்ட்ஸுமே பார்க்குறீங்க, ஆனால் யாருமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் பண்ணுற அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் வந்து என்னுடைய சேனலை வந்து யூடியூப்காரங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். அதனால மறக்காமல் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சின்ன கமெண்ட்டை வந்து தட்டி விட்டுட்டு போங்க. நீங்கள் வேலை செய்யும்போது கதையை கேட்டுட்டு வேலை செய்கிற நபராக இருந்தால் என்னுடைய இன்னொரு சேனலான ஜே ஸ்டோரி பாக்ஸில் நிறைய கிரைம் த்ரில்லர் நாவல், ஹாரர் நாவல்லாம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த கதையுமே நீங்கள் கேட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.